சுமதிக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியலப்பா. நானும் அதை பத்தி தாமா யோசிச்சுட்டு இருக்கேன். நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும். இன்னும் பேசுறதுக்கு பாக்கி இருக்கா என்ன? இத பாருங்க, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கீங்க, ஆனா இந்த வீட்டோட சந்தோஷம் உங்களுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் எனக்கும் முக்கியம். உங்களுக்கு தெரியும், நிம்மி எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவளை தவிர எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. அதனால என் சந்தோஷம் வருத்தம் எல்லாமே இந்த வீட்டோட தாங்க சேர்ந்திருக்கு. பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நான் நிர்மலா சார்பா உங்க பொண்ணு சுமதிய பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் பேசுறதுக்கு என்ன மிச்சம் இருக்கு? வருண் வந்தா இல்ல, வருண் சுமதிய காதலிக்கிறான். அது பேசதான் இங்க வந்தா. நாம எல்லாம் அவங்கிட்ட ஒரு தடவை பேசினா நம்ம சுமதியோட வாழ்க்கை ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களே. ஒரு நிமிஷம் சொன்னேன். அர்ஜுன் தாஸ் குடும்பத்தை விட்டா வேற யாருமே உங்களுக்கு தெரியவே தெரியாதா? ஒரு தடவை அவன், ஒரு தடவை இவன். என் பொண்ணோட வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. இப்ப நீங்களே சொல்லுங்கம்மா. பாட்டி, ஏதாவது ப்ராப்ளமா? சரி, அக்காவை பார்க்க போலாமா? அங்க போக வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல, தேவையில்லை. பாட்டி, அக்காவோட ஞாபகமாவே இருக்கு. சுமதி, நான் எந்த லெக்சரும் கேட்க விரும்பல. நீங்க வாங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வாங்க. சரி பாட்டி, எனக்கு ஒரு நல்ல யோசனை. அக்காக்கு பிடிச்ச பாயசம் செய்யலாம்ல, அது நம்ம எடுத்துட்டு போகலாம். ஓகேவா? சரி செய்யலாம், வாங்க. அம்மா சௌமியா. அட வாங்க வாங்க. சௌமியா எங்க? வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க உட்காருங்க. சௌமியா வர நேரம் தான். அக்கா எங்க போயிருக்காங்க? அதோ வந்துட்டா. அட நீங்களா? ஏய் சுமதி. சௌமியா, எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க. அக்கா, நீங்க எங்க போனீங்க? அது நான் வந்து வேலைக்கு போயிருந்தேன். வேலையா? என்ன வேலைக்கா? உன்னோட அக்கா ஒன்னும் படிச்சவில்லையே, நல்ல வேலைலாம் கிடைக்கிறதுக்கு. ஏதோ ஒரு சின்ன வேலைதான். இத பாருமா, வேலையில என்னைக்கு சின்னது பெருசு இல்லம்மா. வேலையை மதிச்சு செஞ்சா போதும். அதோட என் பேத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆமாக்கா, இந்த விஷயம் அருணுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, அவர்கிட்ட சொல்லல. அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வேலை செய்யறத அவர் விரும்ப மாட்டாரு. ஆனா இருந்தாலும் நானும் பொறுப்புகளை பகிர்ந்துக்கணும்ல. கையில கொஞ்சம் அதிகமா பணம் இருந்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க முடியும். இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் உங்க அம்மா நிர்மலாதாமா எனக்கு ஞாபகத்துக்கு வர. அவ உயிரோட இருந்த வரைக்கும் வெறும் துக்கத்தை தான் பாத்துட்டு இருக்கா. ஆனா இப்ப தான் மக சௌமியா வேலை செய்யும் போது அதை பார்க்க அவளுக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சு. அவ உயிரோட இல்லாம போயிட்டாம்மா. அம்மாவோட ஞாபகம் அதிகமா வருது. நான் என் சொந்த கால நிக்கிறத எங்க அம்மா பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நினைச்சு நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம்மா. அக்கா, எங்க பாருங்க, உங்களுக்கு பாயசம் செஞ்சு கொண்டு வந்தோம். வாங்கிக்கம்மா.
நீங்க ரொம்ப நல்லவங்க ஆண்டி. என் பர்த்டேக்காக நீங்க எவ்வளவு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்க பையன் பர்த்டேக்கு வேலை செய்வேன். சரி ஆண்டி, உங்க பையனோட பர்த்டே என்னைக்குன்னு சொல்லுங்க. தெரியலப்பா, எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு எங்க போனா? இங்கதான் இருக்கிறியா? உனக்கு காதுலயே விழலையா? போய் கதவை தர, விருந்தாளிங்க வந்திருப்பாங்க. அத்தையும் மாமாவும் எங்கேயா? அடடா வாப்பா அர்ஜுன் தாஸ், வாங்க நீ வாங்க. வாழ்த்துக்கள். ஹாப்பி. உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சும்மா போய் நிக்கிற? குடிக்க தண்ணி போய் கொண்டு தண்ணி வாமா. கொண்டு வா போ. சிண்டு கண்ணா, உன் கூட உட்கார்ந்துருக்கானே அந்த குட்டி, அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நாம வாங்கிட்டு வந்த கிஃப்ட் அவன்கிட்ட குடிச்சலாம். ஹாப்பி பர்த்டே பிரின்ஸ். Thank you. என்னப்பா விருந்தாளிங்களை எல்லாம் உள்ள வச்சு போட்டுருக்கியா என்ன? நண்பா, இது விருந்தாளிங்களோட பார்ட்டி இல்ல, நண்பர்களோட பார்ட்டி. வெறும் உன்னோட ஃபேமிலி, அப்புறம் என்னோட ஃபேமிலி, அப்புறம் பக்கத்து வீட்ல இருந்து 2-3 பசங்க வந்திருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஏங்க உங்க மகனும் மருமகளும் வரலையா? இந்த காலத்து பசங்க உங்களுக்கு தான் தெரியும்ல. ஒரு சின்னதா சண்டை தான் நடந்துச்சு, அதனால வீட்டை விட்டு போயிட்டான். ஆனா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவான். சாரி அத்தை, இன்னைக்கு நீங்க என்னால உங்க பையனை பத்தி போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அடடா, எங்க கிளம்பிட்ட? பார்ட்டின்னு சொன்னேன்ல. அது என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்திட்டேன். நான் இப்போ கிளம்புறேங்க. ஓஹோஹோ, என்கிட்ட வாதாட பாக்குறியா? ஏற்கனவே சொன்னேன்ல, பார்ட்டி முடியற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. இங்கதான் நீ இருக்கணும். பார்ட்டிமா இது, லேட் ஆகத்தானே செய்யும். சிண்டு லஸ்ஸி குடிக்கிறியா? ரொம்ப நல்லா இருக்கும். நான் லஸ்ஸி எல்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா. நான் சாக்லேட் பால் தான் குடிப்பேன். அதுவும் எங்க சௌமியா அத்தை ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. டேஸ்டா இருக்கும். ஐயோ, சேம் டு சேம் பா. இங்க வேலை செய்யற ஆண்டி சாக்லேட் மில்க் சூப்பரா செய்வாங்க. நல்லா இருக்கும். குடிக்கிறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்ட்டி முடியற வரைக்கும் நீ இங்கதான் இருந்தாகணும், சரியா? வேலையை பாரு. சொல்லுங்க அருண். சௌமியா, நான் இங்க ஷூட்டிங்ல இருந்து கிளம்புறேன். நீ சீக்கிரமா ரெடியா இரு. ஓகே? ஆனா அருண், சார். அருண், உனக்கு காசு கிடைச்சிருச்சா? சார், வாங்கிட்டேன். ஏதாவது பிரச்சனை? இல்லை சார், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் கிளம்பலாமா சார்? அருண், ஒரு நிமிஷம். வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெடி ஆயிட்டு உன்னோட இன்ஸ்பிரேஷன், அதான் உன் மனைவியை கூட்டிட்டு வா. ஓகே? சார் சார், ஒரு 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 ரெக்வெஸ்ட் இருக்கு சார். சொல்லு, ஏதோ சொல்ல வந்தா தைரியமா சொல்லு. அது என்னன்னா சார், நான் இங்க என்ன வேலை பார்க்குறேன்னு நீங்க சார் ப்ளீஸ் என் மனைவி கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் இங்க உயிரை பணைய வச்சு ஸ்டன் பண்றேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ ரொம்ப பயந்து போயிடுவா. என்னை திட்டுவா, அவளும் அழுவா. அப்புறம் அந்த கான்ட்ராக்டை பத்தி கூட அவகிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ்.
இதுதான் சார் என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். சரி, எல்லா டெக்னீஷியனுங்க கொஞ்சம் வாங்க. இங்க பாருங்க, அருணோட மனைவிக்கு அருண் இங்க ஸ்டன் பண்ற விஷயம் தெரியவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஒருவேளை இங்க இருக்கிறவங்க யாராவது அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் நான் சொன்னவங்களை இங்க இருந்து பேக்கப் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? சரிங்க சார். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ நான் என்ன செய்ய போறேனோ அதை செஞ்சதுக்கப்புறம் யாரும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. டைரக்டர் சார், இப்ப நான் இங்க இருந்து எப்படி கிளம்புறது? சாக்லேட் மில்க் ஷேக் கேட்க போறேன்னு சொன்னல, கேளு. சரி. ஆண்டி ஆண்டி ஆண்டி, இவன் என் ஃப்ரெண்டு சிண்டு. எங்க 2 பேருக்கும் சாக்லேட் மில்க் தரீங்களா ப்ளீஸ்? இந்த ஆண்டி ஏன் முகத்தை மூடி இருக்காங்க தெரியலையே. நான் இவங்களோட முகத்தை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சிண்டுவை கூட்டிட்டீங்க வாப்பா. வந்துட்டேன்பா. வா வா வா, அப்பா கூப்பிடுறாரு. ஆஹா, வீடு எவ்வளவு நல்லா இருக்கு. அப்படியே நம்ம வீடு மாதிரி. இதத்தான் நான் விரும்புறேன். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். மாமாவையும் அக்காவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அப்புறம் அந்த வருணாவை நான் 2 நிமிஷத்துல வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? நீங்க அப்புறம் நம்ம குழந்தைங்க. ஷனு, நீ இப்பவே ரொம்ப சந்தோஷப்படாத. அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப டைம் இருக்கு. நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. இங்க பாருப்பா. ஆமா, இப்ப நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளு. நான் எது சொன்னாலும் கரெக்டா தான் சொல்லுவேன். எங்க அண்ணங்கிட்ட பங்கு பத்தி எல்லாம் எதுவும் பேசாத. அப்புறம் ராவி அண்ணி கிட்ட நேரடியா பேசுவா. அப்புறம் அண்ணி அண்ணன்ட்ட பேசுவாங்க. எங்க அண்ணன் அண்ணியோட பேச்சை என்னைக்கும் தட்டவே மாட்டாரு. ஆஹா, அறிவாளி புருஷன். முக்கியமா கேளு, நாளையில இருந்து என் கூட நீ ஃபேக்டரிக்கு வா. சும்மா உட்காந்து உன்னோட மரியாதையை நீ கெடுத்துக்காத. அதான் சொல்லுவாங்கல்ல, மாமனார் வீட்டுல மாப்பிள்ள நாயின்னு. உனக்கும் அப்படி நடக்கிறத நான் விரும்பல. நாளையிலிருந்து உன்னை ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போய் எப்படி சின்ன சின்ன வேலை செஞ்சு அதிகமா சம்பாதிக்கணும்னு நான் கத்துக் கொடுக்க போறேன். சரி. பாருங்களேன், இப்ப பாவம் அக்காவும் மாமாவும் அவங்க பர்த்டேவை எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க? தான் பெத்த மகனே வெளியே போய் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான். அவங்க மத்த பையனோட பர்த்டேவை எப்படி என்ஜாய் பண்ண போறாங்க? என்ன வீரன், நீ ரொம்ப சரியா சொன்ன ஷானு. இன்னைக்கு அண்ணனுக்கும் அண்ணிக்கும் ரொம்ப துக்கமான நாள். வர வர இது வீடு மாதிரியே தெரியல, ஏதோ தியேட்டர் மாதிரி இருக்கு. இங்க இருக்கிறவங்க ஒருத்தரை விட ஒருத்தர் பெரிய நாடகக்காரங்களா இருக்காங்க. இத பாருமா, நீ போய் இன்னும் கொஞ்சம் லஸ்ஸி ரெடி பண்ணி வை. என்ன இன்னும் நிறைய பசங்களாம் வராங்க. என்னப்பா பாத்துட்டு இருக்க? லஸ்ஸி எடுத்து குடி. இது சாக்லேட் மில்க் ஷேக். ஓ அப்படியா, பரவாயில்லையே. சாக்லேட் மில்க் ஷேக்கா? என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ கடவுளே, நான் இப்ப இங்க இருந்து எப்படி கிளம்புறது? என்ன பண்றது? ஒருவேளை அருண் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா மல்லிகா அக்கா கிட்ட பேசுறேன்.
ஹலோ ஹலோ மல்லிகாக்கா, நான் இங்க வேலையில நல்லா மாட்டிக்கிட்டேன். அருண் என்ன சொன்னாருன்னா, நான் பாக்குறேன். சரிக்கா. எனக்கு இந்த சாக்லேட் மில்க் ஷேக் குடிச்சதுமே புரிஞ்சிருச்சு, இந்த முக்காட்ல இருக்கிறது என் சௌமியா அத்தை தானே. ஆனா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? சிட்டு, நான் உன்கிட்ட எப்படி சொல்றது? நீ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ. என்ன இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்க? உன்னை போக வேண்டாம்னு சொன்னதுக்காக பாத்திரத்து மேல கோபத்தை காட்டுறியா? உன்னால அமைதியா வேலை பார்க்க முடியாதா? இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டேங்க. நான் இப்ப கிளம்பலாமா? என்ன சொல்ற? திரும்ப திரும்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்க. பார்ட்டி லேட் ஆகும்னு நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன்ல. குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ வெளியில போ. என்னடா கண்ணா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா என் கூட வா. சௌமியா, சௌமியா, எங்க போயிருப்பா இவன்? அடடடா, இந்த வேலைக்காரி இருக்காளே என்னை விட ரொம்ப பிஸியா இருக்கிறா. மேடம்க்கு எப்ப பாரு போன் வந்துகிட்டே இருக்கு. என் ஆரோயர் நண்பா, சொல்லு. இது ட்ரிங்க்ஸ் இல்லப்பா, லஸ்ஸி. நண்பன் கூட இருந்தான்னா லஸ்ஸியும் அப்படிதான்ப்பா இருக்கும். கரெக்டா சொன்ன. எனக்கு லஸ்ஸி வேணும். உனக்கு சாக்லேட் மில்க் ஷேக் தானே பிடிக்கும்? எனக்கு இப்ப லஸ்ஸி குடிச்சாகணும். எனக்கு லஸ்ஸி வேணும். எதுக்கு இங்கேயே நின்னு முகத்தை பார்த்துட்டு இருக்க? எல்லாருக்கும் லஸ்ஸி கொடு. இங்க பாரு, கொஞ்சம் அமைதியா இரு. எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? அடடே, பரவாயில்ல. இல்ல, இவங்களை இப்பவே இங்க இருந்து வீட்டுக்கு அனுப்புங்க. நீ ஏன் இங்கேயே நிக்கிற? கிச்சனுக்குள்ள போ. இவங்களை கிச்சனுக்கு இல்ல, வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அப்படி பண்ணலைனா நான் இந்த பார்ட்டில கலந்துக்க மாட்டேன். இல்ல கண்ணா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். என்ன முகத்தை பார்த்துக்கிட்டே நிக்கிற? போ, அவனை கூட்டிட்டு போய் காலை கழுவி விடு. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு கிளம்பு. நாளைக்கு சீக்கிரமா வா. போ. அத்தை, மாமாவோட போன் வருது. நீங்க சீக்கிரமா கிளம்பி போங்க. தேங்க்யூ சிண்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அத்தை, நீங்களும் கவனமா இருங்க. எனக்கு எப்பவுமே உங்க ஞாபகம் தான். நீங்க சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. வெளியே உங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இல்ல.